அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக அவர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டுவதற்கு சட்டத்துறை அலுவலகம் முடிவு செய்துள்ளது. நாளை வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு பினாங்கு புக்கிட் மெர்டாஜாமில் உள்ள மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அக்மால் குற்றம் சாட்டப்படுகிறார். பொதுமக்களுக்கு தீங்கினை விளைவிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதற்காக அக்மால் மீது குற்றவியல் சட்டம் 505 பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்படும் என்று சட்டத்துறை அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனினும் முகநூலில் எத்தகைய கருத்துக்களை அக்மால் வெளியிட்டார் என்பது குறித்து அது விவரிக்கவில்லை. தேசிய தின அணிவகுப்பையும் அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சிகளையும் முன்னிட்டு புத்ராஜயாவில் இம்மாதம் பல சாலைகளை போலீசார் மூடவுள்ளனர். நிர்வாக தலைநகரான புத்ராஜயாவில் உள்ள 14 சாலைகள் ஆகஸ்ட் 26ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை காலை 6 மணி தொடக்கம் நண்பகல் 12 மணி வரை மூடப்பட்டிருக்கும் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ஃபாடில் மாசூஸ் தெரிவித்தார். ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் புத்ராஜயாவின் கோர் ஐலாண்ட் நோக்கிச் செல்லும் சாலைகள் அனைத்தும் இரவு 10 மணியிலிருந்து மூடப்படும் என்றும் ஃபாடில் கூறினார். தேசிய தின அணிவகுப்பை கண்டுகளிக்க 1,00,000 பேர் வரை திரள்வார்கள் என கணிக்கப்படுவதால் 2708 போலீஸ்காரர்கள் காவலில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று அவர் கூறினார். இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையில் நாடு முழுவதும் மொத்தம் 3768 குடும்ப வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் நோராயினி அமாட் தெரிவித்துள்ளார். அவற்றில் சம்பந்தப்பட்டிருந்தவர்கள் 36 வயதுக்கும் 45 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என்று அவர் கூறினார். அவற்றில் அதிக எண்ணிக்கையில் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2751 சம்பவங்களில் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதேவேளை ஆண்களில் 27 விழுக்காட்டினர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சி அமெரிக்காவின் வரி விதிப்பால் தாமதமடையக்கூடும் என்று முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டதஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு மலேசியாவின் வளர்ச்சி 0.6 முதல் 1.2 விழுக்காடு வரை இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் மிதமான அளவில் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா விதிக்கும் வரியின் தாக்கம் ஆண்டு முழுவதும் உணரப்படலாம் என்று அவர் மேலும் கூறினார். மலாக்கா குருபோங்கில் உயிருடன் நாயை தோல் உரித்தவர்களை அடையாளம் காண்பவர்களுக்கான வெகுமதியை SAFM எனும் விலங்கு நல அமைப்பு 51,000 ரிங்கிட்டாக உயர்த்தியுள்ளது. நேற்று செய்தியாளர் கூட்டத்தில் இந்த அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டனர். இச்சம்பவம் குறித்து கவலைப்பட்ட தொழிலதிபர் ஒருவர் 30,000 ரிங்கிட் வெகுமதி தொகையை வழங்கியதாக அந்த அமைப்பு தெரிவித்தது. ஏற்கனவே ஆரம்ப கட்ட வெகுமதி தொகையான 21,100 ரிங்கிட் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களால் வழங்கப்பட்ட நன்கொடைகளில் இருந்து வந்ததாக அந்த அமைப்பு கூறியது. விலங்குவதை வழக்கு தொடர்பான பொருத்தமான தகவல்களை வழங்கவும், குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்ய உதவவும் தனிநபர்களை ஊக்குவிப்பதற்காக இத்தொகை வழங்கப்படுகிறது என்று SAFM தெரிவித்துள்ளது. நேற்று மாலை பத்து பகாட் பெக்கான் செமேராவில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 17 மரக்கடைகள் தீக்கிரையாகின. இரவு 7 மணி அளவில் தொடங்கிய தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் தங்கள் உடைமைகளை மீட்க தவறியதால் அவர்களின் முதுகில் துணிகளை தவிர வேறு எதுவும் மிஞ்சாமல் தவித்தனர். ஒரு தையல்காரர் கடையில் தீ விபத்து ஏற்பட்டு பின்னர் அருகிலுள்ள வளாகங்களுக்கு வேகமாக தீ பரவி இருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 10 நிமிடங்களுக்குள் 2 மாடி கடைகளில் பெரும்பாலானவற்றை தீ பிழம்புகள் சூழ்ந்தன. இவை முற்றிலும் மரத்தால் கட்டப்பட்டவை என்பதால் தீ வேகமாக பரவியது. சம்பவம் நடந்த நேரத்தில் பல கடைகள் இன்னும் வணிகத்திற்காக திறந்திருந்தன. மேலும் அவை இரவு 8 மணிக்கு மட்டுமே மூடுவதற்கு திட்டமிடப்பட்டன. அருகிலுள்ள குடியிருப்பாளர்கள் கரும்புகை மற்றும் தீப்பிழம்புகள் எழுவதைக் கண்டு அப்பகுதியை விட்டு வெளியேறினர். தீ விபத்து காரணமாக தீயை அணைக்க பத்து பகாட் மற்றும் மூவாரை இணைக்கும் சாலை மூடப்பட்டது. பத்து பகாட் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தலைவர் அயூப் மஜீத் இரவு 7:02 மணிக்கு தங்களுக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாக கூறினார். பத்து பகாட் மற்றும் பங்காராம் தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த மொத்தம் 20 பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் தீ விபத்தில் பல இரட்டை மாடி மரக்கடைகள் சிக்கியதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.